தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு போராட்டத்தை, ஒரு சிறை நிரப்புகிற போராட்டத்தை விஜய்க்கு நடத்துவதற்கு தைரியம் இருக்கா? பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுன்னு முட்டாள் மாதிரி பேசுறீங்க, இரண்டு எப்படி ஒன்னாகும்? திமுக விஜய் மாதிரி ஒரு சொகுசு அரசியல் அல்ல, எலைட் அரசியல் அல்ல. பண்ணையாறுகளாக மாறிவிட்டார்களா? நீயே பண்ணையாறு தானையா? நீ ஜெயிலுக்கு போயிருக்கணும், போராடி இருக்கணும், போலீஸ்ல தடியடி வாங்கியிருக்கணும். அப்பதானே காவல்துறையினுடைய அடக்குமுறைனா என்ன, அரசாங்கத்தினுடைய அத்துமீறல்னா என்ன, கொடா மாதிரி சட்டம்னா என்ன, தடா மாதிரி சட்டம்னா என்னன்னு பாதிக்கப்பட்டவனு தானே தெரியும். கடைசியா எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஆக்கிடுவாரு, நம்ம கூட்டணியில அதிகார பயிருக்கு வந்துடலான்னு ஆட்டம் போட்டாங்க. அங்கேயே விரட்டி விட்டாங்கன்னா பாருங்களேன், கரடியே காரி துப்பிரிச்சு மொமெண்ட். சும்மா 4 ஜால்ராவை கூட்டிட்டு வந்துட்டு இந்த பக்கம் ஆதவர்ஜுனா, இந்த பக்கம் ஒருத்தன் பிரசாந்த் கிஷோர்லாம் வச்சுக்கிட்டு உன்னையே ஏமாத்திட்டு இருக்க. உன்னை எதுக்கு திமுக வீழ்த்த போகுது? மாட்டிட்டு இருக்கிற எல்லா பணத்தையும் அரசாங்கத்திட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சுடுவாரா? ஊழல் ஒழிப்பு போராளி ஆதவர்ஜுனாவுக்கு நான் சவால் விடுறேன். நான் சவால் விடுறாங்க, விஜய்னால முதல்ல எம்எல்ஏ ஆக முடியுமா? இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் 2026க்கு பின்னாடி எங்க போறாங்க நான் பார்க்கத்தான் போறோம். சோசியல் மீடியா விளையாட்டை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய சிறுபிள்ளைத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருப்பது விஜய் தான். வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜநம்பின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. மேடையே அலங்கரித்து ஒரு ஆர்ப்பரித்த கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 2வது மாநாடா இதை பார்க்கலாம். மேடையில பிரசாந்த் கிஷோர், ஆதவர்ஜுனா போன்ற முக்கிய புள்ளிகள். எப்படி பாக்குறீங்க இந்த மேடையை? 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை தமிழக வெற்றி கழகம் நடத்துகிற போது நம்ம எதிர்பார்த்தது போலவே திமுகவை குறிவைத்து அடிப்பதற்கான வேலைகளை இவங்க பேசுகிறார்கள். அதே சமயத்திலே மும்மொழி திட்டத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்று ரொம்ப மென்மையான முறையிலே அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். மும்மொழி திட்டத்தை ஏற்கவில்லை என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய வேண்டும்? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களை முற்றுகையிடுவோம், மும்மொழி கொள்கையை ரத்து செய்கிற வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம், அதற்கான போராட்ட அறிவிப்பை நான் விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க தலைவர்னு ஒப்புக்கொள்ளலாம். நீங்க அப்படியே பூசினாப்புல அதாவது ஈயம் பூசினது மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரியே ரொம்ப பாலிஷா பேசுறாராம். அப்புறம் அதிமுக வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜகவும் திமுகவும் ஒரு கள்ள உறவிலே இருக்கிறது, ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் இருக்கிறது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. அதைத்தான் இவர் சொல்றாரு. பாயாசமும் பாசிசமும் நம்மளை ஏமாத்துறாங்க. மொழி கொள்கைன்றது ஒரு சீரியஸான விஷயம். ஆனால் இவங்க சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக்ல விளையாடிக்கிறாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதை யார் சொல்லணும்? பாசிசமும் பாயாசமும் விளையாடிக்கிறாங்க அப்படின்றாரு. இல்லைங்க, விளையாடுறாங்கன்னா என்ன விளையாடுறாங்க? அவங்க கருத்தியல் ரீதியாக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கள அரசியலில் எதிர்த்து போராடுவதற்கான வேலை திட்டத்தோடு இருக்கிறாங்க. திமுக விஜய் மாதிரி ஒரு சொகுசு அரசியல் அல்ல, எலைட் அரசியல் அல்ல. அது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்தி மொழியின் மீது தார் பூசி அளிக்கக்கூடிய வேலையை பல பேர் தொடங்கிட்டாங்க. அப்போ எங்கே அவங்க ஹேஷ்டேக்கில் விளையாடுறாங்க? விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா, உண்மையிலேயே சோசியல் மீடியா விளையாட்டை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய சிறுபிள்ளைத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருப்பது விஜய் தான். ஆதவர்ஜுனா தான் திமுகவுக்கு வேலை செஞ்சாரு, கூட்டணிக்கு வேலை செஞ்சாரு, அவர் தான் உருவாக்கினார். அவர் உருவாக்கின அரசாங்கம் தானே அது. அவர் அப்படி சொல்லிக்கிறார். அவர் உருவாக்கல அந்த அரசாங்கத்தை மக்கள் தான் உருவாக்குறான். இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? அவர் தான் கட்டமைச்சது மாதிரி அவர் சொல்றாரு. சரி, இப்போ என்ன நடந்துருச்சு? நான் இன்னொன்று புளிச்சு போன விமர்சனங்களே திரும்ப திரும்ப பண்றாங்க. வாரிசு அரசியலுங்கிறாங்க. இதை சொல்வதற்கு யாருக்காவது யோக்கியதை இருக்கா அந்த நாட்டில்? எஸ்.ஏ. சந்திரசேகருடைய வாரிசுங்கிறதுனால தானே விஜய் நடிகராக முடிஞ்சிச்சு. இது வாரிசு அரசியல் கிடையாதா? அப்புறம் ஊழலற்ற அரசை நாங்கள் அமைச்சிருவோம் அப்படின்னு பேசுறீங்க. யாரை வச்சுட்டு பேசுறீங்க? தேர்தல் நிதி அனைவருக்குமே அதிகமாக கொடுத்தது யாரு? மார்ட்டின் தானே கொடுத்துருக்கிறாரு. கணக்கில் காட்டாத பணத்தை அதிகமாக கொடுத்தது யாரு? பிஜேபிக்கு கொடுத்தது யாரு? மார்ட்டின் தானே. அவர் மருமையன் தானே ஊழல் ஒழிக்க போறாரு. அவர் ஊழல் ஒழிச்சிருவாரா? மாட்டின் இருக்கிற எல்லா பணத்தையும் அரசாங்கத்திட்ட கொண்டு ஒப்படைச்சிருவாரா? ஊழல் ஒழிப்பு போராளி ஆதவர்ஜுனாவுக்கு நான் சவால் விடுறேன். திமுக தரலையா? ஆமாங்க, எல்லாருக்கும் தாங்க தந்திருக்காரு. அவங்களுக்கு மலையளவு தந்திருக்கிறாரு, இவங்களுக்கு மடு அளவு தந்திருக்கிறாரு, அங்கு கடல் அளவு தந்திருக்கிறாரு, இங்கே கடுகு அளவு தந்திருக்கிறாரு. நான் தரலைன்னு எப்போ சொன்னேன்? தேர்தல் அரசியல் என்பதே நீங்க ஒரு வேட்பாளர் போட்டிடுறாருன்னா அவருக்கு போஸ்ட் ஓட்டுறதுலேருந்து, தினசரி வாகன செலவில் இருந்து, பொதுமக்களை சந்திக்கிறதுலேருந்து, தொண்டர்கள் சாப்பாட்டு செலவில் இருந்து, தேர்தல் வந்தால் அது ஒரு திருவிழா வர்றது மாதிரி அதுக்கான செலவினங்கள் எல்லாவற்றையுமே ஒரு தனிநபராக இருக்கக்கூடிய வேட்பாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைமை வந்த போதே பணக்காரர்கள் மட்டும்தான் அதில் போட்டியிட முடியுங்கிற நிலைமை வந்துவிட்டது.
அப்போ தேர்தல் அரசியல்லே சீர்திருத்தம் உருவாக்கப்படணும். நாங்கள்லாம் எளிய மனிதர்களுக்கான கட்சி, சாதாரண மக்களுக்கான கட்சின்னு விஜய் சொல்கிறாரு. அவருக்கு சம்பளமே சினிமாவில் 200 கோடி, 500 கோடிக்கு பிஸ்னஸ் ஆகும், 1000 கோடிக்கு பிஸ்னஸ் ஆகுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அவர் எப்படி சாமானியராக இருப்பார்? அது நமக்கு புரியவே இல்லையே. விஜய் சாமானியர்னா விஜயும் சரி ஆதவர்ஜனும் சரி சில கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது அவங்க மேலே வைக்கிற கம்ப்ளைண்ட்ஸை முன்னிறுத்தி பேசியிருக்காங்க. எங்கள் கட்சியில் இருக்கிறதெல்லாம் இல்லாதவர்கள், நடுத்தர ரொம்ப ஏழ்மையானவர் யாருன்னா ஆதவர்ஜனா. அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கூலி வேலை பார்த்து அவர் பிழைக்கிறாரு. அவர் வந்து எக்மோர் பகுதியில் வந்து ரிக்ஷா ஓட்டி பிழைக்கிறாரு. அவர் ஒரு ஏழை, அவர் ரொம்ப பரம ஏழை. அப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவர் தேர்தல் வியூகமே நான் வகுக்க மாட்டேன், இனிமேல் அந்த வேலையே எனக்கு கிடையாது அப்படின்னு அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கட்சி ஆரம்பித்த பின்னாடி போட்டியிட்ட இடைத்தேர்தலில் வந்து 4 தொகுதியில் 3 தொகுதியில் டெபாசிட்டே காலி, 4மே பிடிங்கிருச்சு, தோற்று போயிட்டாரு. இவர் என்ன சாதிக்க போறாரு? அவர் அரசியலில் வந்து அவர் என்ன பயப்படுறீங்களா? பிரசாந்த் கிஷோரை பார்த்து பயப்படுறீங்களா? யார் பயப்படுறாங்க? ஏங்க, பிரசாந்த் கிஷோருக்கு சம்பளம் கொடுத்தவங்க எப்படிங்க அவரை பார்த்து பயப்படுவாங்க? நீங்கள் ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்ய உடனே வந்து அவர் வேலையை விட்டு போயிட்டாருன்னா இன்னொரு ஆள் அந்த இடத்துல வந்து வேலை செய்ய போகிறேன். உடனே வந்து ஆதவர்ஜனோட பார்வை என்ன இருக்கு? பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுவது எதிரணிகளுக்கு பிடிக்கல, பயம் வந்துடுச்சு. ஏன்னா இதுவரை எந்த காலத்திலும் 2021 வெற்றி பெற்றது போல பெரிய மெஜாரிட்டியில் திமுக என்னைக்குமே வெற்றி பெற்றதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்னே. அதற்கு காரணம் என்ன? நீங்க 75 அந்த வெற்றிக்கு பிரசாந்த் கிஷோர் தான் முழு பொறுப்பு. அது எப்படி திமுக தொண்டர்கள் காரணம் இல்லையா? திமுகவுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் காரணம் இல்லையா? ஒவ்வொரு தொகுதியிலையுமே வேறு வேறு நிலைமை. இப்ப பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறாரு, 1 பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் வாக்காளர்கிட்ட. அவர் தான் வேணும்னு மதுரை மக்கள் ஓட்டு போட்டானா இல்லையா? அப்ப தனிநபர் செல்வாக்கு இல்லையா? அதுல எல்லாமே சேர்ந்ததுதாங்க ஒரு அரசியல் கட்சிங்கிறது. எல்லாருடைய பங்களிப்பு சேர்ந்து தான் வெற்றி பெற முடியுமே தவிர ஒரு தேரை ஒத்தாள் எடுத்துட்டு வர முடியுமா? திருவிழா நேரத்தில் தேர் எடுத்துட்டு வரோம், எல்லாரும் சேர்ந்து தானே உடம்பு பிடிச்சி இருக்கிறாங்க. அது மாதிரி தானே அரசியல் கட்சி. ஒரே ஒரு பிரசாந்த் கிஷோர் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனாலேயே, கூகுள் மேப் வச்சிருக்கிறதுனாலேயே அவர் தான் ரோடு போட்டு கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? எல்லார் மொபைல்லேருந்து தான் கூகுள் மேப் இருக்கு. தேர்தல் வியூகம்ங்கிறது ஒரு கூகுள் மேப் மாதிரி. பொருளாதார அடிப்படையில் தாவேக்கா முதன்மையாக இருக்குன்னு நீங்கள் ஒரு குற்றம் வைக்கிறீங்க. ஆனால் ஆதவர்ஜனோட குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, பொருளாதாரத்தை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்காரு. நம்பர் 1 இடத்துல இருந்த சினிமா துறையில் நம்பர் 1 இடத்துல இருந்தவர் விஜய் அவர்கள். ஆனால் இதே நம்பர் 1 இல்லாதவங்க சினிமா துறையில் முகத்தை பதிக்கணும், மக்கள்கிட்ட முகத்தை காட்டணும், அப்படியே சினிமா கொஞ்சம் நடிக்கணும், அப்படியே அரசியலுக்கு வரணும், அப்படியே டெப்டி சிஎம்மா இன்னும் அப்படின்ற ஒரு பார்வையை குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார். திருவல்லிக்கேணி தொகுதியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுத்தாங்க மக்களே. இல்லை வந்து அவரை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளாமா, அவர் ஏதாவது இந்த நிர்மலா சீதாராமன் மாதிரி ராஜ்யசபா மெம்பராக இருக்காங்களா, அந்த மாதிரி அதாவது கொல்லைப்புறமாக வந்து கட்சியில் வந்திருக்காங்களா அவங்க? இல்லை, அவர் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே வந்திருக்கிறாரு. நான் சவால் விடுறாங்க, விஜய்னால முதல்ல எம்எல்ஏ ஆக முடியுமா? இப்படி தான் உலகநாயகன் கமலஹாசன் நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்ப 8 வருஷம் ஆச்சு. இப்போ உங்களுக்கு அது 2வது ஆண்டு, அவருக்கு 8 ஆண்டு ஆயிடுச்சு. கட்சி ஆரம்பிக்கிற போது முதல் கையெழுத்து எதிர் போடுவீர்கள் அப்படின்னு கேட்குறான் பத்திரிகையாளர். பேப்பரில் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லாமல் நான் அதை செய்வேன் இதை செய்வேனாரு. கடைசியில் என்னாச்சு? வானதி சீனிவாசன் தோற்று போயிட்டார். இப்போ சொல்கிறாரு 8 ஆண்டு காலத்துக்கு பின்பு பட்ட பின்பு ஞானம் கெட்ட பின்பு ஞானி என்று சொல்வதை போல இப்போ சொல்கிறாரு, ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறுன்னு. யார் சொல்கிறா? பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசன் சொல்கிறாரு. அவருக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு, நம்மளை பார்த்து விசில் அடிக்கிறவன், நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட்டமாக நிற்கிறவன்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. அவன் ஒரு சிறிய கூட்டம், தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, ஒரு சிறு பகுதி தானே தவிர அவன் மட்டுமே தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. அதனால நம்ம வந்து இவங்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது, 4.5% போய் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு அவர் உணர்றாருல. அதே மாதிரி விஜய் வந்து 2026க்கு பின்னாடி நான் அரசியல் கட்சி ஆரம்பித்தது தவறு, நான் தேவையில்லாமல் இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகளை நம்பி வெளியில் வந்தது தப்பு, நான் வந்து என்னைய தேவையில்லாமல் உசுப்பேத்தி விட்டாங்க என்று இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் 2026க்கு பின்னாடி எங்கே போகிறாங்க நான் பார்க்கத்தான் போகிறோம். ஏன்னா உங்களை அதிமுக கூட ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. வாக்கு வலிமை உங்களால் நிரூபிக்க முடியாத கட்சியாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இன்னும் இப்போ தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கட்டமைப்பை உருவாக்கிட்டோம், மாவட்ட செயலாளர் உருவாக்கிட்டோன்னு. ஆனால் மாவட்ட செயலாளரெல்லாம் 50 வருஷத்துக்கு மேலாக நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல அதிமுக இருக்குது. 75 ஆண்டு காலம் நீண்ட கால அரசியல் செய்யக்கூடிய இடத்துல திமுக இருக்குது. திமுக வந்து இந்தியை இந்த மண்ணிலே நுழைய விட மாட்டோன்னு போராடி உயிர் தியாகம் செய்து துப்பாக்கி சூட்டை வந்து மார்பிலே ஏந்த திராவிட இயக்க தீரர்கள் மாணவர்கள் போராட்டத்தில் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பேரறிஞர் அண்ணாவுக்கு இருந்தது.
நான் சவால் விடுறேன். இன்னைக்கு நீ மும்மொழி கொள்கையை திணிக்கிறான், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு சொல்லி தமிழ்நாடு தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு போராட்டத்தை, ஒரு சிறை நிரப்புகிற போராட்டத்தை விஜய்க்கு நடத்துவதற்கு தைரியம் இருக்கா? உன்னால செய்ய முடியுமா? பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுன்னு முட்டாள் மாதிரி பேசுறீங்க. இரண்டு எப்படி ஒன்னாகும்? உரிமைக்காக போராடக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் அரசு இருக்கிறது. உரிமைகளை பறிக்கிற இடத்துல மத்திய அரசாங்கம் இருக்கா. நாடாளுமன்ற தொகுதி 39 தொகுதி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை வெறும் 31 தொகுதியா சுருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான்ல, அதை எதிர்த்து நீ கேள்வி கேட்டுருவியா? நீ ஜெயிலுக்கு போயிருக்கணும், போராடி இருக்கணும், போலீஸ்ல தடியடி வாங்கியிருக்கணும். அப்பத்தானே அடக்குமுறைனா என்ன, காவல்துறையினுடைய அடக்குமுறைனா என்ன, அரசாங்கத்தினுடைய அத்துமீறல்னா என்ன, பொடா மாதிரி சட்டம்னா என்ன, தடா மாதிரி சட்டம்னா என்னன்னு பாதிக்கப்பட்டவனு தானே தெரியும். பொடாவில் சிறைக்கு போனாரு சுபவீரபாண்டியன். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. வைகோ போன்றவர்கள்லாம் பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வீரம் செறிந்த போராட்டம், சட்ட மறுப்பு போராட்டங்களில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல்னா என்ன தெரியும்? நீங்கள் சொல்ல பண்ணையாறுகளாக மாறிவிட்டார்களா? நீயே பண்ணையாறு தானேயா? 200 கோடி சம்பளம் வாங்குற நீ என்ன டெய்லி 200 ரூபா கூலி வேலையா வாங்குற? உனக்கு இந்த காசு அளவுக்கு மீறி சேர்ந்து போச்சு. கணக்கு காட்டுறதுக்கு அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் அச்சப்பட்டு திமுகவை வீழ்த்துவேன்னு சொன்னா தான் அவன் சொத்தை பாதுகாக்க முடியும். காதல் படமா நடிச்சு கல்யாண மண்டபமா கட்டினார் தான் விஜய். விஜயை பத்தி எங்களுக்கு தெரியாதா? கூட திமுக கன்ஃபியூஷன்ல ஏதாவது இருக்கா? திமுக விஜயை அழிப்பதற்காக ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கு. விஜயை அழிப்பதற்கு தானங்க ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு, இப்ப பிரசாந்த் கிஷோர் இருக்காரு. அது திமுகவோட வேலை கிடையாதுங்க. ஓப்பனா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு சார். என்ன வைக்கிறாரு? எல்கேஜி யூகேஜி மாதிரி சண்டை போடுறாங்க. ஒரு உள்ள அரசியல் இருக்கு, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு உள்ள அரசியல் இருக்கு, உறவுகள் நல்லா நெருக்கமா தான் இருக்காங்க. அரசியல் மக்களுக்கு இது நல்லா தெரியுதுன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அரசியல்ல எல்கேஜியா இருக்கிறது யாருன்னு உலகத்துக்கே தெரியும். திமுகவினுடைய ஒரு கடைசி தொண்டன் கேட்கிற கேள்வி கூட விஜயால பத்திரிகையாளர்களை சந்திக்க பதற்றப்படக்கூடிய துடை நடுங்கியா இருக்கக்கூடிய கோழைகள்லாம் நீங்க பேசலாமா? நீங்க ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒத்த ஓட்டு தாங்க. அவருக்கு முன்னாடி எந்த ஆதரவாளரும் கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு ஒத்த ஓட்டு முத்தையான்னு ஒரு படம் வந்திருக்கு. அவங்க லிஸ்ட்டில் தான் இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்க யாருக்குமே ஆதரவாளர்களும் கிடையாது, மக்கள் செல்வாக்கும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கடைசியாக எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஆக்கிடுவார், நம்ம கூட்டணியில் அதிகார பயிருக்கு வந்துடலான்னு ஆட்டம் போட்டாங்க. அங்கேயே விரட்டி விட்டாங்கன்னா பாருங்களேன், கரடியே காரி துப்பிரிச்சு மொமெண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தமிழக வெற்றி கழகம் பேரில் தான், கட்சி பேரில் தான் வெற்றி இருக்கு. நடைமுறையில் தேர்தல் வெற்றியை ஒரு நாள் நீங்கள் பெறவே முடியாது. ஆதவ அர்ஜுனா இன்னொரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. விஜய் எங்கள் தலைவர் ஓப்பன் டிக்ஷனரியாக இருக்கார், ஆனால் அதுக்குள்ளே எதிரணி கிடையாது, உள்சூட்சம வேலையெல்லாம் செய்கிறாங்க விஜய் அழிக்க. ஆனால் அடுத்து சொல்கிறேன், 2011 எதை எதிர்பார்த்தாங்களோ அந்த எலெக்ஷனில் 2026 கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அது முக்கியமாக இன்னொரு குற்றச்சாட்டையும் பதிவுறாரு சார். பெரியார் கண்ட கனவு, அண்ணா கண்ட கனவு இன்னைக்கு யாரால முடியும்னா, சாத்தியம்னா அது விஜயால தான் முடியும். இதனால் வரை திராவிட கழகங்கள் அந்த கனவை நிவர்த்தி செய்யல. சரி, ஒத்துக்கிறேன். அந்த கனவை ஒரு நிறைவேற்றிட்டு வரோமா? திமுகவுக்கு தகுதி இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அண்ணா கண்ட கனவு அண்ணா திராவிட நாடு வேணும்னு கனவு கண்டாரு. திராவிட நாடு விஜய் வாங்கி தருவாரா? வடக்கத்தியர்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், நம் மீது அநியாயமான வரி போடுறான், நம்மளுடைய வரி பணத்திற்கு நமக்கு திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறான், வெள்ள பேரிடர் நிதியை தரமாட்டேங்கிறான், எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டித்தர மாட்டேங்கிறான், நம்மளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கான கல்விக்காக நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒரு 5000 கோடியை திரும்பி அனுப்புறேன், உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்புறான். இப்படி பல வகையில தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கக்கூடிய, மோசடி செய்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா எழுப்பினாரு. அண்ணாவுக்கு திமுக உண்மையா இல்லைன்னு சொல்லக்கூடிய விஜய் திராவிட நாடு கேட்பாரா? தைரியம் இருக்கா? தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஒரு கோஷத்தை முன்வைத்தார் தந்தை பெரியார். தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற கோஷத்தை தந்தை பெரியார் முன்வைத்தாரு. நீ பேசிடுவியா மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக? உனக்கு தில்லு இருக்கா, தைரியம் இருக்கா? பனையூர் பங்களாவை விட்டு வெளியில வராத கோலை நீனு, உன் கட்சிக்காரனை பார்க்கறதுக்கே பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற நீயே ஒரு வேலையும் செய்யாத உனக்கு ஒய் பிரிவுல வேற பாதுகாப்பு, உனக்கு எந்த சமூக வேலை திட்டமும் கிடையாது. சும்மா 4 ஜால்ராவை கூட்டிட்டு இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா, இந்த பக்கம் ஒருத்தன் பிரசாந்த் கிஷோர்லாம் வச்சுக்கிட்டு உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க. உன்னை எதுக்கு திமுக வீழ்த்த போதே? உன்னை வீழ்த்துறதுக்கு நீ உன்னுடைய அறியாமை போதும். உன்னுடைய அரசியல் அறியாமையை உன்னை வீழ்த்தி விடும். அரை நூற்றாண்டு கண்ட திராவிடங்களே இதை கேட்கலையே, முன்வைக்கலையே. அரை நூற்றாண்டு திராவிட இயக்கம் வேலை செய்ததுனாலதான் இந்த மாதிரி கூத்தாடி கோமாளிக்கெல்லாம் அரசியல் அறிவே வந்திருக்கு. அதுவே திராவிட இயக்கத்தின் வெற்றி தான். திராவிட இயக்கம் இல்லை என்றால் நீங்க வட மாநிலங்களை போல இன்னும் 50% கூட கல்வியில பூர்த்தி செய்யாத இடத்துல வட மாநிலங்கள் இருக்கிறது. 96% கல்வியில மிகப்பெரிய இலக்கை எட்டி இருக்கிறது தமிழ்நாடு.
இதெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய சாதனை. திராவிட இயக்கம்னா என்னன்னு முதல்ல படித்திருக்கணும், அரசியல் அறிவு இருக்கணும், கள போராட்டத்தை பற்றிய வரலாற்று அறிவு இருக்கணும். எதுவுமே தெரியாம நீ நடிகைகளோட நடனம் ஆடிக்கிட்டு குத்துப்பாட்டு ஆடிக்கிட்டு திடீர்னு அரசியலுக்கு குறுக்கு மறுக்கா கேள்வி கேட்டா எல்லாம் வந்துருமா? நீ உன்னால் அரசியலை ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியுமா? முதல்ல கள அரசியல 2026 தேர்தல் வருகிற போதுதான் எத்தனை பேருக்கு டெபாசிட் போக போகுது, எத்தனை பேர் வீணா போக போறாங்க. ஒத்த எம்எல்ஏ கூட வர முடியாத ஒருவர் தான் தன்னை முதலமைச்சராக கற்பனை கண்டு கொண்டிருக்கிறார் என்கிற ரிசல்ட்டை மக்கள் தருவான். வலிமையான கூட்டணி என்ற ஆணவத்தில் திமுக பயணிச்சிருக்கு. அந்த அரித்மேட்டிக்கை 2026 உடைத்து எறியும் அப்படின்ற மக்களுக்கு தெரியுங்க. கூத்தாடி யாரு, மக்களுக்கு வேலை செய்பவர்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியும். ஜெயலலிதா பிறந்த நாள் அன்றைக்கே பல மருந்தகங்களை அவங்க திறந்து வைக்கிறாங்க. மக்களுக்காக வேலை செய்து கொண்டிருப்பது யார் என்று எல்லாருக்குமே தெரியும். அதனால இவர்கள் போன அதாவது மகளிர் கடன் தான் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த கடனை வேணா இவங்க ஆட்சிக்கு 5 கோடி லட்சம் இந்த பக்கம் அதிமுகவும் 4.5 கோடி லட்சம் இந்த பக்கம் திமுகவும் வாங்கி வச்சு தான் போயிருக்காங்க. விஜய் வேணா அவர் சொத்தை கட்டிட்டு வரமா எல்லா கடனையும், அவர் ஆட்சிக்கு எல்லாத்தையுமே தீர்த்து வரமா? அவருக்கு அதுக்கு பொருளாதார 1000 ரூபாய் கொடுத்து 10,000 மக்கள். அவருக்கு பொருளாதார அறிவு இருக்காமல்ல விஜய்க்கு? டேக்ஸ் ஒழுங்கா கட்டியிருக்கிறார் அவரு? தனி மனித வாழ்க்கையில தொடங்கி பொது வாழ்க்கையில இருந்து அவர்கிட்ட ஏதாவது ஒழுக்கம் இருக்கிறதா? நீங்கள் என்ன அரசியல், நீங்கள் அரசியல்வாதி, உங்களுக்கு முதல்ல புள்ளி வரம் தெரியுமா? நாட்டோட பட்ஜெட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எவனோ சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதானே? எவனோ எழுதி கொடுத்த வசனத்தை பேசி தானே சினிமாவில் நீங்கள் வெற்றி பெற்றிய. அதே மாதிரி எவனோ சொல்லிக் கொடுக்குற டைலாக்கை கொண்டு இங்கே பேசுகிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் 2026 திமுகவுக்கு பாடம் கற்பிக்கிறார்களா, விஜய்க்கு பாடம் கற்பிக்கிறார்களா என்பதை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக விஜய்க்கு பாடம் கற்பிப்பார்கள். நன்றி சார்.